இப்போ கொஞ்ச நாளாவே நான் நிறைய வீடியோஸில் ரெட்ரோ கேமிங் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது காரணம் என்னென்னா நிறைய எமுலேட்டர்ஸ், ஹேண்டில்ஸ் இது எல்லாமே நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டெடிகேட்டட் ஹேண்டில் எமுலேட்டர்ஸ் எல்லாமே சூப்பர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் அப்படின்னு வரையில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான் பாப்புலராக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது பழைய டிவைசஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு 6-7 வருஷம் ஆச்சுன்னா அந்த ஃபோன்ஸ்லாம் பெரிய ரேட்டுக்கு விற்க போகிறதில்ல, அதனால் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். நல்ல காசுக்கு விற்க முடியாதுங்கிறதுக்காக அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஒரு பழைய ஃபோனை புது ரெட்ரோ ஹேண்டில்டாக மாற்ற முடியும், என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏ கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று, கண்ட்ரோலர் சூஸ் பண்ண போகிறோம், எப்படி அந்த கன்சோலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ரெண்டாவது, கண்ட்ரோல் டச் இன்புட் இல்லாமல் அந்த கண்ட்ரோலரை வச்சே எப்படி நம்மளால் மேக்ஸிமம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது, எவ்வளோ கேம்ஸ் முடியுமோ அவ்வளோ கேம்ஸ் உங்களோட ஃபோனில் ரன் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதாவது எக்கச்சக்கமான கேமிங் சிஸ்டம்ஸை எமுலேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அந்த கண்ட்ரோலர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு Xbox இல்லை PlayStation கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது USB கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா அது போதும், அதை யூஸ் பண்ணலாம். USB கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு கனெக்டர் தேவைப்படும். பட் அதெல்லாமே ஜென்ரலாக சீப்பாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. எந்த கண்ட்ரோலர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டெடிகேட்டட் வீடியோ ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே ஒரு கார்டும் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவை முதல் நாள் பார்க்காம ஒரு மாதம் கழித்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். பட் பேசிக்காக ஷார்ட் வெர்ஷன் என்னென்னா, 2 டைப் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. முதல்ல இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ், இதை டெலஸ்காபிக் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு 3 மேஜர் பிராண்ட்ஸ் இருக்குது: ஐபேகா, கேம்சர், ரேசர். இப்போது இந்த டெலஸ்காபிக் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே ஃபோனோட 2 சைடில் அட்டாச் ஆகிக்கும். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் இங்கே கேம்சர் X2 சூஸ் பண்ண சொல்லுவேன். உங்கள் ஃபோனில் டைப் சி போர்ட் இருந்துச்சுன்னா. இதுக்கு காரணம் ஒரு கேவலமான காரணம் தான். இன்றைக்கி தேதிக்கு நிண்டெண்டோ ஸ்விட்சுக்கு ஒரே எமுலேட்டர் தான் இருக்குது, எக்என்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான எமுலேட்டர். யூசு அப்படிங்கிற பிசி எமுலேட்டர்லேருந்து அவங்க கோட் நிறைய 3D யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ஷேடியான எமுலேட்டர்னு சொல்லலாம். இந்த எமுலேட்டர் ரன் ஆகிறது கேம்சர் X2 கண்ட்ரோலரோட மட்டும்தான். ஸோ நீங்கள் வேறு எந்த கண்ட்ரோலர் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்விட்ச் கேம்ஸும் இன்றைக்கி ரன் ஆகாது. லேட்டஸ்ட் 888 எடுத்திங்கன்னா கூட அந்த 888 சிப்பில் கூட எல்லா ஸ்விட்ச் கேம்ஸும் ஸ்மூத்தாலாம் ரன் ஆகிறதில்ல. பட் மேபி ஃப்யூச்சரில் வர சில சிப்ஸில் ரன் ஆகலாம். அப்படி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கேம்சர் X2 இன்றைக்கி தேதிக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இது வந்து ரேசர் கிஷியோட பாதி ப்ரைஸ்க்கு தான் விற்கிறாங்க. ஐபேகாஸோட கம்பேர் பண்ணையில் குவாலிட்டி பெட்டராக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ரேசர் கிஷியில் உள்ள அனலாக் ட்ரிகர் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரேசிங் கேம்ஸ்க்கு அந்த ஆக்சலரேட் பண்ணால் கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு ஆக்சலரேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேசர் கிஷி வாங்குறது பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு டைப் ஆஃப் கண்ட்ரோலர் என்னென்னா, உங்கள் ஃபோனை டாப்பில் மவுண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ்க்கு நான் திருப்பியும் Xbox One X இல்லை PS4 கண்ட்ரோலர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது நிறையவே அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் செகண்ட்ஸில் நிறைய விற்பாங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு ரொம்ப தரமான கண்ட்ரோலர் கிடைக்க சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமிங் கன்சோல்ஸ்க்காக டெடிகேட்டடாக பில்ட் பண்ண கண்ட்ரோலர்ஸ். ஸோ இருக்கிறதுலே பெரிய கேமிங் கன்சோல் மேனுஃபேக்சரர்ஸ் பில்ட் பண்ணுது. ஸோ நிறையவே அடித்து யூஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான். எந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னா, இப்போ 2007 செகண்ட்ஸில் நான் சொல்ல Xbox 360 கண்ட்ரோலர்ஸ் வாங்கினேன். அது இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் மேலே அந்த ரப்பர்லாம் கொஞ்சம் போயிருக்கும். பட் ஆக்சுவலான யூசேஜ், அந்த குவாலிட்டி, கேம்ஸ் விளையாடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ சில ROG ஃபோன்ஸ் மாதிரி சில ஃபோன்ஸில் உங்களுக்கு அந்த USB போர்ட் சென்டர் ஆகிருக்காது. ஸோ கிஷி, கேம்சர் இது எல்லாமே அதோட ஒர்க் ஆக போகிறதில்ல. ஸோ டாப்பில் தான் மவுண்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்பர் 2, ஃபோனை டச் இன்புட் இல்லாமல் யூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு என்னோட சாய்ஸ் ATV லான்ச்சர். ஃப்ரீ வெர்ஷனே மோஸ்ட்டாக எல்லாருக்கும் போதும். பெய்ட் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஆப்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க.
ஸோ உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும்னா மேபி நீங்கள் பே பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ வெர்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். பழைய ஃபோனை எப்படி புது ரெட்ரோ கன்சோலாக மாற்றணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு என்னோட பழைய LG Optimus View 3 யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபோன் வந்து 8 வருஷம் ஆகுது. Snapdragon 800 சிப். காலம் அப்படியே பறந்து போகுது. நம்மளுக்கெல்லாம் வயசாகுது. எனக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு, என்ன பண்ணுறது. ஓகே, புலம்புறதை விட்டு இப்போ நம்ம திருப்பி வீடியோவுக்கு வருவோம். இப்போ முதல் விஷயம், இந்த மாதிரி எந்த பழைய ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் ஃபேக்ட்ரி வைப் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது என்றைக்குமே ஒரு பாசிட்டிவ். ஏன்னா பழைய நீங்கள் யூஸ் பண்ணையில் ஏதாவது ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கலாம், அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் வேணாம். நம்ம டோட்டலாக ஃபேக்ட்ரி வைப் பண்ணுவோம். ஃபேக்ட்ரி வைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ செட்டிங்ஸில் உள்ள ஆப்ஸ்க்கு போயிட்டு கிட்டத்தட்ட என்னெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் தூக்குங்க. பழைய ஃபோன்ஸ்லாம் ப்ளோட்வேர்னு சொல்லி அவங்களே நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்குங்க. முடியலன்னா டிசேபிள் பண்ணுங்கள். ஜிமெயில், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே, அந்த எவ்வளோ ரிசோர்ஸஸ் கன்சியூம் ஆகுது எல்லாமே நம்மளால் எவ்வளோ சிம்பிளாக மாற்ற முடியுமோ மாற்றணும். அதுக்கு அடுத்து ப்ளூடூத் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலன்னா ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணுங்கள். வைஃபை, லொக்கேஷன் ஆக்சஸ் இதையும் ஆஃப் பண்ணுங்கள், பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஃபோன் சாஃப்ட்வேருக்கு போயிட்டு அங்கே அந்த பில்ட் நம்பரை 7 தடவை டேப் பண்ணுங்கள். 7 தடவை டேப் பண்ணால் டெவலப்பர் மோட் எனேபிள் ஆகும். இப்போ இந்த டெவலப்பர் மோடுக்கு போய் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே 0.5x மாற்றுங்க. இதை மாற்றினா கொஞ்சம் இந்த ஸ்பீட் பெட்டராக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஆஃப் கூட பண்ணிக்கலாம். பட் ஆஃப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் அந்த டிரான்சிஷன்ஸ்லாம் ஜாரிங்காக தெரியும். அதனால் நான் ஜென்ரலாக 0.5x வைப்பேன். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் புது ஃபோன், அதாவது 90 Hz இல்லை 120 Hz இருக்கிற ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் போய் ரெஃப்ரெஷ் ரேட்டை 60 Hz செட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெட்ரோ கன்சோல்ஸ்னு வரையில் நம்ம 60 Hz தான் மேக்ஸிமமாக எதிர்பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் இந்த ஃபோன்லேருந்து புழிய முடியுமோ அதை புழிய ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எமுலேட்டர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வேறு விஷயங்களை பற்றியும் பார்ப்போம். பேசிக்காக இப்போது இந்த 2 ஆப்பில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணலாம், ஆர்க் ப்ரௌசர் இல்லை டிக். இந்த ஆப்ஸ் எதுக்குன்னா, இது வந்து உங்கள் கேம்ஸ்க்கு ஒரு ஃப்ரண்ட் எண்டாக இருக்கும். அதாவது இப்போது டிஃப்ரெண்ட்டான கன்சோல்ஸ் எல்லாம் நம்ம எமுலேட் பண்ண போகிறோம்ல. இப்போ ட்ரீம் காஸ்ட், பிளேஸ்டேஷன் 1, பிளேஸ்டேஷன் போர்ட்டபிள், இது எல்லாமே நம்ம எமுலேட் பண்ணலாம். ஒன்றுத்துக்கு ஒரு எமுலேட்டர் இருக்கலாம். பட் அதுக்காக நம்ம ஒரு கேமும் மாற்றையில் ஒரு எமுலேட்டராக ஓப்பன் பண்ணி உள்ளே போய் தேடி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா கேம்ஸ்க்குமே ஒரு காமன் ஃப்ரண்ட் எண்டாக இதை செட் பண்ணிக்க முடியும். இங்கே ஆர்க் ப்ரௌசர் நிறைய பேருக்கு பிடிக்கும், பட் நான் மெயினாக வந்து டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் அதுதான். இதில் வந்து ஆர்ட் ஒர்க் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி தீம்ஸை மாற்றிக்கலாம். உங்களோட கேம்ஸ் எல்லாத்துக்குமே பாக்ஸ் ஆர்ட் எல்லாமே இதில் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, எமுலேட்டர்ஸ்னு வரையில் மோஸ்ட் காமன் ரெட்ரோ ஆர்ச். இப்போ ரெட்ரோ ஆர்ச்சுங்கிறது எக்கச்சக்கமான சிஸ்டம்ஸ் எமுலேட் பண்ணும். இதுக்கு வந்து லிப்ரெட்ரோ கோர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் தான் பேசிக்காக அந்த எமுலேஷனை பண்ண போகிறது. இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா, ஓப்பன் பண்ண உடனே இந்த கோர்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இங்கே போய் உங்களுக்கு வேணுங்கிற சிஸ்டம் எதெல்லாம் நீங்கள் எமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் லோட் ராமில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கேமை லோட் பண்ணி விளையாடலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ ரெட்ரோ ஆர்ச் வந்து ஒரு யூனிவர்சல் சொல்யூஷன். அதாவது எல்லாமே இது பண்ணும், ஆனால் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு பழைய டிவைஸ் இருக்குன்னா அதில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கையில் சில கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிஸ்டம்ஸ்லாம் டெடிக்கேட்டட் எமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அது எல்லாமே நான் இங்கே லிஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்க்கணும், அது இந்த ஒரு எமுலேட்டரையும் எப்படி செட்டப் பண்ணணும், அதில் உள்ள பெஸ்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ட்ரீம் காஸ்ட்டுக்கு ரேகாஸ்ட் ஒரு ஆப்ஷன், இல்லை ரீட்ரீம் யூஸ் பண்ணலாம். நிண்டெண்டோ வி, கேம் கியூப் இது ரெண்டுத்துக்குமே டால்ஃபின் எமுலேட்டர். பிளேஸ்டேஷன் 1க்கு EPSXC, பிளேஸ்டேஷன் போர்ட்டபிளுக்கு PPSSPP, பிளேஸ்டேஷன் 2க்கு இது வந்து பழைய சிஸ்டம்ஸில் ரன் ஆக போகிறதில்ல. இப்போ டால்ஃபின் எமுலேட்டரும் சரி இதுவும் சரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிஸ்டம் இருந்துச்சுன்னா தான் ரன் ஆகும். இப்போ ரெட்ரோ ஆர்ச்சில் பிளேன்னு ஒரு கோர் இருக்குது, அது பெருசாக யூஸ்ஃபுல் கிடையாது. இப்போது இந்த டேமியன் PS2வும் ஒரு ஷேடியான எமுலேட்டர் தான். அதனால எடுத்த உடனே ப்ரோ வெர்ஷன் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ப்ளஸ் உங்கள் ஃபோனில் அட்லீஸ்ட் ஒரு Snapdragon 845 சிப் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இதை கன்சிடரே பண்ணணும். முதல்ல அந்த ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு வேணுங்கிற கேம்ஸ் உங்கள் ஃபோனில் ஸ்மூத்தாக ரன் ஆச்சுன்னா மேபி நீங்கள் ப்ரோ வெர்ஷனை ஃபியூச்சரில் வாங்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஹேண்ட்ஹெல்ட் கேமிங். பட் ஒரு பழைய ஃபோனில் நீங்கள் பண்ண முடிஞ்சது இது மட்டும் கிடையாது. வேணும்னா மீடியாவுக்கு கூட, அதாவது ஒரு மீடியா சென்டராக உங்கள் ஃபோனை கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ
டிவியில் வந்து ஒரு தனி டிவி பாக்ஸ் வாங்குறதுக்கு பதில் உங்கள் பழைய ஃபோனை நெட்ஃப்ளிக்ஸ் ரன் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் பண்ண முடியும். இப்போது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்படி உங்கள் பழைய ஃபோனை ஒரு மீடியா சென்டராக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் புதுசாக இந்த டெக்னாலஜி நல்லா இருக்குது, புதுசாக இந்த ஃபோன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம கையில் இருக்கிற டெக்னாலஜியை வச்சு எக்ஸ்ட்ரா செலவழிக்காமல் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த வீடியோவை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வேறு சில டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. Bye.